Hi friends, welcome back to my channel. We will talk about topic 12th maths exercise 6.1 9th sum. So in the model வந்து 4 sum இருக்கும். அதாவது sin alpha minus beta, sin alpha plus beta, cos alpha minus beta, cos alpha plus beta. So இது 4ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏனா பப்ளிக் எக்ஸாம்லயே உங்களுக்கு ரெண்டு क्वेश्चन வந்து 6th சாப்டர்ல வரும். அதுல வந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா இந்த 4ல ஒன்னு வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து 6.7 6.6 6.7 அதுல இருந்து ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? So இந்த ப்ராப்ளம் வந்து இதோட ரிமைனிங் வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். சோ அது வந்து தெரியாதவங்க நான் மேல டிஸ்கிரிப்ஷன் மேல கொடுக்கிறேன், நீங்க அதை வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ அந்த சம்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து டயகிராம் வரையறோம். சோ இங்க ஆல்பா மைனஸ் பீட்டா, சோ ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம், பிளஸ் ஆக்சிஸ்ல எடுக்க போறோம். சோ ஆல்பா இது a வெக்டார், இது b வெக்டார். ஓகேவா? இது a வெக்டார், b வெக்டார். கரெக்ட்டா? சோ a வெக்டார் தான் எப்பவுமே ஆல்பா இருக்கும், b வெக்டார் பீட்டா இருக்கும். கரெக்ட்டா? சோ ஓகே, x axis y axis. சோ இதுல நம்ம என்ன எழுதலாம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து OA எழுதலாம். OA ஓட வேல்யூ என்னது, a வெக்டார். OB ஓட வேல்யூ என்னது, b வெக்டார். நமக்கு எப்பவும் தேவையான ஆங்கிள் என்னது, AOB. AOBன்றது இப்போ AOB நடுவுல மட்டும் தான் அப்ப b வெக்டாரை கேன்சல் பண்ணுவோம். சோ a ல இருந்து b வெக்டாரை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா a வெக்டார் b வெக்டார் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இது O. சோ ட்ரையாங்கிள் AOB எடுத்துக்கிறேன். AOL. ஓகேவா? AOL ல இருந்து நம்ம sin ஆஃப் cos கண்டுபிடிப்போம். sin ஆல்பா என்ன வரும், sin ஆல்பானா AL by OA. OAன்றது யூனிட் வெக்டார். சோ AL ஓட வேல்யூ என்னது, sin ஆல்பா. So next வந்து இது வந்து cos alpha கண்டுபிடிக்க போறோம். cos alpha னா OL by OA. OA ன்றது again unit vector. So OL is equal to cos alpha. So A vector னா first எப்பவுமே என்ன பண்ணனும், I vector, அதாவது x axis தான் எடுக்கணும். x axis என்ன இருக்கு, OL தான் இருக்கு. OL ன்றப்போ cos alpha into I cap. இங்க AL எங்க இருக்கு, பாசிட்டிவ் axis தான் இருக்கு. So plus sin alpha into J vector. புரிஞ்சுதா? இது a வெக்டார் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ட்ரையாங்கிள் எடுப்போம். ட்ரையாங்கிள் BOM. இதுல பாத்தீங்கன்னா sin பீட்டா எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் sin பீட்டா cos பீட்டா ரெண்டுமே எடுத்துப்போம். sin பீட்டா என்னது, ஆப்போசிட் BM by OA. OB வந்து யூனிட் வெக்டார். சோ வந்து BM is equal to sin பீட்டா. அதுக்கு அப்புறம் cos பீட்டா கண்டுபிடிக்கணும். cos பீட்டா is equal to இது OM by OB. OB again unit vector. So OM is equal to cos beta. So B vector பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் x axis எழுதணும். So OM ஓட வேல்யூ cos beta into x axis ன்றது I cap plus BM. BM பாசிட்டிவ் ஆக்சிஸ் தான், so plus தான் வரப்போகுது, sin beta into j cap. So நம்ம வந்து இது வந்து cos ன்றதுனால டாட் ப்ராடக்ட் தான் கண்டுபிடிக்கணும். sin ஆ இருந்தா கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மைனஸ் ஆ இருந்தா b cross a, பிளஸ் ஆ இருந்தா a cross b. ஓகேவா? சோ a வெக்டார் டாட் b வெக்டார் வந்து டிட்டர்மினன்ட் mod a by mod a into mod b into cos of, இங்க வந்து நமக்கு வந்து ஆல்பா மைனஸ் பீட்டா. சோ இதோட யூனிட் வெக்டார். சோ cos ஆல்பா மைனஸ் பீட்டா. சோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாப்போமா? சோ எப்படி பண்ண போறோம்னா a வெக்டார் டாட் b வெக்டார் நம்ம நார்மல் டாட் ப்ராடக்ட் தான் பண்ண போறோம். சோ a வெக்டார் வந்து cos alpha plus cos alpha into I cap plus sin alpha into j cap dot cos beta into I cap plus sin beta into j cap. டாட் ப்ராடக்ட்னா I க்கு மட்டும் தான் வேல்யூ வரும், j க்கு மட்டும் தான் வேல்யூ வரும். கரெக்ட்டா? சோ டாட் ப்ராடக்ட் அப்படியே வந்துவீங்க. cos alpha cos beta நடுவுல பிளஸ் தான் இருக்கு. சோ பிளஸ் into பிளஸ் தான் வரும். sin alpha into sin beta. So இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. From 1 and 2 a dot b ரெண்டுமே சேமா இருக்கு. So from 1 and 2 cos alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு லாஸ்ட்ல உங்களுக்கு அட்டாச் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம்ஸ்.
ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கே புரிஞ்சிடும். நம்ம ஒரு சம் பார்த்தீங்கன்னா மற்ற ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். உங்களுக்கு நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சம் நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.